सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भाम् शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करम् लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारः तु अन्धकारो वै ऋकारः तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ दारिद्र्याशा यथा नास्ति सम्पन्नस्य तथा तव ब्रह्मानन्दनिमग्नस्य विषयाशा न सम्भवेत्। दारिद्र्य आशा सम्पन्नस्य नास्ति. சம்பன்னன்னா தனத்தோடு கூடியவன். சதா சம்பன்னா, சம்பன்னன்றது பல அர்த்தத்துல வர்றதும். இந்த இடத்துல அதீதமான தனத்தை உடையவன் அப்படின்னு சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி அர்த்தம். சம்பன்னன் வீடு மனை காரு போனு பேங்க் பேலன்ஸ் ஸ்டாக்ஸு இப்படின்னு இருக்கிற ஒருத்தன் தாரித்ரியம் வேணும்னு ஆசைப்படுவானோ? ஆசைப்பட போறதில்லை. ஏன்னா சம்பன்னத்துவங்கிறது தான் வாஞ்சியம், மனசுல பிடிக்க வேணும் அப்படிங்கிற பாவம் எதுல இருக்கு? பூர்ணத்துவத்துலதான் இருக்கு. பூர்ண தனம் இருக்கணும், எனக்கு என்ன சௌகரியம் வேணுமோ அதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது சுவாபாவிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு ஆஷா. அந்த ஆஷா ஏன்னா அந்த லிமிட்டேஷன் எப்பவுமே நம்மளால ஒத்துக்க முடியாது. சுவாபாவிகமா லிமிட்டேஷன், எனக்கு லிமிட்டேஷன் தமிழ் என்ன சொல்றது? இயலாத்தன்மைன்னு வச்சுக்கலாமே, முழுமை இல்லாத்தன்மை. இது ஏற்புடையது இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் அறிவுன்னு எடுத்துட்டோம்னா ஒரு விஷயத்தினுடைய அறிவு இல்லாத தன்மை நமக்கு ஏற்புடையதில்லை. ஒரு சுடோக்கு எடுத்து சால்வ் பண்றோம், சால்வ் பண்ண ட்ரை பண்ணா அந்த ஆன்சர் வர்ற வரைக்கும் நமக்கு எல்லா நம்பரும் முடிகிற வரைக்கும் ஒரு பொறுமையே இருக்க மாட்டேன். அதுல ஏதாவது ஒரு விஷயம் தெரியலைன்னா, இப்ப அடுத்த ரூம்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியலன்னா மண்டையை வெடிச்சிடு. மாட்டு பொண்ணு போன்ல பேசின்னு இருக்கா அவ அம்மாட்ட, அங்க எங்கேயோ நின்று பேசுறா, என்ன பேசுறான்னு கேட்கல இந்த மாமியாருக்கு. காது சரியா கேட்க மாட்டேங்குது, வயசா எடுத்து பாதி காது தான் கேட்கறது. அவ ஏதோ சிரிச்சு சிரிச்சு வேற பேசுறா, நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. என்னதான் பேசுறா அப்படின்னு ஒரு ஆர்வம். அவ என்னத்தையோ பேசிட்டு இருப்பா அவ விஷயம், ஆனா இவாளுக்கு தன்னைதான் பேசுறாளோ அப்படின்னு.
என்னதான் இருக்கட்டும், அது என்ன பேசுறா அப்படிங்கிற விஷயம் தெரியாத வரைக்கும் மண்டை வெடிச்சிடுது. ஏன்னா அந்த அஜ்ஞானம் தெரியாத தன்மை இருக்கே அது ஏற்படும். இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். பொதுவாகவே அஜ்ஞானம்ங்கிறது நம்மளால ஏத்துக்க முடியாததா இருக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ரோட்ல போறோம், ஏதோ ஒரு கூட்டம் நின்னு எங்கேயோ பாக்குதுன்னா வண்டியை நிறுத்திட்டு அதை நம்மளும் போய் பார்க்கணும்னு இருக்கு. அந்த கியூரியாசிட்டி. இதெல்லாம் என்ன? நம்மளோட லிமிட்டேஷன் ஆஃப் நாலெட்ஜ் நமக்கு ஏற்புடையது இல்ல. சந்தோஷம் லிமிட்டடா இருந்தாலும் நமக்கு ஏற்புடையது இல்ல. பூர்ண ஆனந்தம் வேணும்னு நம்ம ஆனந்தத்தை அதனாலதான் இது போராதுன்னு போறது. என்ன அதே மாதிரி ஆயுசு எவ்வளவு இருந்தாலும் போற மாட்டேன்றது. பொசஷன்ஸ் எவ்வளவு இருந்தாலும் போற மாட்டேன்றது. 2 கார் இருந்தாலும் இன்னொன்று இருந்தா பரவாயில்லன்னு தோன்றது. எல்லாமே லிமிட்டேஷனே ஒத்துக்க முடியாது. அதுதான் ஹியூமன் சைக்காலஜி. ஏன்னா சுரூபம் பூர்ணமாக இருக்கிறதுனால நீ அஜ்ஞானத்தினால உன்னை அவச்சின்னமா பாக்குறதுனால என்ன ஆயிடுறது? சுரூபம் அந்த நோக்கி நோக்கி இயல்பா போயிட்டு இருக்கு. உனக்கு புரியாமையே மோட்சத்தை தேடிட்டு இருக்க. இந்த சமுத்திரத்தை நோக்கி ஓடக்கூடிய ஆறு இருக்கே, அது மலையில இருந்து கிளம்பியாச்சுன்னா சமுத்திரத்தை போய் சேர்ற வரைக்கும் அடிச்சு பிடிச்சு ஓடும். எங்க எப்படி தடை வந்தாலும் அதை அடிச்சு நொறுக்கிண்டு சமுத்திரத்தை போய் சேர்றது. யதா நதீனாம் பகவோம்பு வேகாக சமுத்திரமேவாபிமுகா திரவந்தி அப்படின்னு பகவான் கீதையில சொல்றாரோன்னா, சமுத்திரத்தை நோக்கி அம்பு வேகம் அடிச்சு பிடிச்சு ஓடின்னு இருக்கு. மோட்சத்தை நோக்கி, மோட்சம் தெரியறதோ இல்லையோ அந்த பூர்ணத்துவத்தை தேடும். அது மாதிரி வித்தத்திலையும் தனத்திலையும் அந்த சம்பத்து இருக்குன்னா அதுதான் நான் தேடிட்டு இருக்கேன். சிறுமையை நான் தேடவே மாட்டேனே. இல்ல இருக்கிற ஞானம் போறோம், இதுலயே கொஞ்சம் குறைஞ்சிட்டா கூட பரவாயில்லன்னு நினைக்க போறது இல்ல. இல்ல இருக்கிற பணம் போறோம், இதுல கொஞ்சம் குறைஞ்சா அப்படின்னு யாருமே தாரித்திரியம் வேணும்னு நினைக்கவே போறது இல்ல. அப்போ வித்தத்துல அப்படி இல்லைன்னா ஆனந்தத்துல மட்டும் பிரம்மானந்தம் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு ஆனந்தம் வேண்டாம், கொஞ்சம் குறைச்சு இருந்தா போறோம்னு நினைப்போமோ? பிரம்மானந்த நிமக்னஸ்ய விஷயாசான சம்பவேத். அது என்ன, இப்பதான் போன கிளாஸ்ல சொல்லும் பொழுது அதிக ஆனந்தம்லாம் ஒண்ணும் கிடையாது, இது சுரூபானந்தம்ங்கிறது வேற, இது வேறன்னு சொல்லிட்டு இப்ப கம்மி ஆனந்தத்தை தேடுவணும்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? அதாவது இந்த தாரதமியம் இருக்கக்கூடியதாகிய விஷயானந்தத்தை சுரூபானந்தத்துல அப்படியே சாந்தத்துல இருக்கிறவன் தேடுவானா அப்படிங்கறதுதான் இங்க சாந்தி இருக்கே. அதுதான் சௌக்கியம். சுகம் சாந்தி தான் சுகம். அதனாலதான் தியாக பிரம்மா சாந்தமுல்லேக்கா சௌக்கியமுல்லேதுன்னு, சாந்தத்துல இருக்கிறதா சுகம். அதனால்தான் பகவான் கீதையில சாந்தி திருப்பி ஆத்ம ஞானத்தினால வரக்கூடிய விஷயத்த சாந்தின்னு தான் சொல்றார். சாந்தி ந வித்யதே, இது இல்லைன்னா உனக்கு சாந்தி கிடைக்காது. சாந்தி பிரசாந்தஸ்ய அப்படிங்கிற மாதிரியான பதங்களை பகவான் உபயோகப்படுத்துறார். அந்த சாந்தி தான் இங்க ஆனந்தம்னு சொல்றது. அப்படி அந்த பிரம்மானந்த நிமக்னஸ்ய விஷயாசா ந சம்பவேத். விஷயாசிக்கு யாவானர்த்த உதபானே சர்வத சம்புலுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதான்னு கீதையில 2ஆம் அத்தியாயத்திலே சொல்றார் பகவான். அதுதான் இங்க இப்படி ஸ்லோகமா வருது. வேதத்தினால கிடைக்கக்கூடியது பலவிதமான கர்ம பிரயோஜனங்கள் இருக்கு. லௌகீகமா வியாவகாரிகமான சுகங்கள் தவிர இன்னும் அதிகமான சுகத்தை கொடுக்கக்கூடியது வேதத்திலேருந்து கிடைக்கிறது. ஏன்னா சொர்க்க காமோ எஜேதா அப்படின்னு சொல்றது. சொர்க்கத்தை சொர்க்கம்ன்றது இங்க இருக்கோ இல்லையே, அது வேதம் தான் கொடுக்கறது நமக்கு கர்மானால. இல்ல சிதவிதமான புண்ணியங்கள் பண்றதுனால இங்க கூட உத்கிருஷ்டமான ஆனந்தங்கள் அனுபவிக்க முடியறதுன்னு சொல்றது சாஸ்திரம். இல்ல வேற லோகங்களுக்கு போய் அடைய முடியும்.
ஆனா அதெல்லாம் கூட யாவானத்த உதப்பானே அப்படின்னு சொல்றார் பகவான் கீதையில சொல்லும் பொழுது, கிணத்துலயும் குளத்திலயும் தண்ணி இருக்குப்பா, இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி உனக்கு ரொம்ப தேவைப்படுறது. வெய்ய காலத்துல இந்த கிணறுதான் உனக்கு ஆத்துல இருக்கிற எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கு. ஒரு கல்யாணம் கார்த்தினா இதுலதான் குடம் குடமா எடுத்துன்னு போறோம். அந்த காலத்து கிராமங்கள்லாம் பார்த்தா இப்படிதான் கிணத்துல இருந்து தான் இழுத்துன்னு போறது. எல்லாம் இருக்கு. அந்த கிணறு தான் எனக்கு முக்கியம், கரெக்டு தான். ஆனா எல்லா இடத்துலயும் வெள்ள பிரவாகமா இருக்கு. சர்வத சம்பளுதோதுக்கே பாக்குற இடத்தெல்லாம் தண்ணியா இருக்குன்னா அந்த கிணறு எங்க போச்சு, கிணறு எங்க போச்சுன்னு தேடவா போறோம்? இல்லையே. எங்க எங்க வேணுமோ தண்ணி அப்படியே மொண்டுக்க போறோம் இருக்கிற இடத்துல. என்ன அந்த மாதிரி யாவானர்த்த உதப்பானே சர்வத சம்பளுதோதுக்கே தாவான் சர்வேஷு வேதேஷு அப்படிதான்பா. அப்புறம் வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் இருக்கே. ஏன்னா இந்த பலன்கள் என்னத்தை உனக்கு கொடுக்க போறது? ஆனந்தத்தை கொடுக்க போறது ஓரளவுக்கு. அந்த ஆனந்தம் எங்க இருந்து வருது? சொரூபத்துல இருந்து வருது. சொரூபமே சித்திச்சதுக்கு அப்புறம் இந்த ஆனந்தத்தை நீ ஏன் தேட போற? அவசியம் இருக்காது. ஏன்னா இந்த ஆனந்தமும் சேர்த்துதான் உனக்கு கிடைச்சிருக்கு. சர்வாங்காமான் சமஷ்ணுதே அப்படின்னு சொல்றது வேதம். என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல அந்த க்ஷணத்திலேயே அடைஞ்சிடுறான். யுகபத்து எல்லாத்தையும் அடையறான். அதனால இது ஒவ்வொன்றும் தனித்தனியா ஒண்ணுத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறதுனால ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஞானம் உன்னை சாந்தியில போய் உட்கார வச்சிரு. அதனால்தான் தஸ்ய காரியம்னு வித்தியதேன்னு சொல்றாரு பகவான். பண்ணியாச்சு எல்லாம். எதனால என்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் காரியத்தினால கிடைக்கிறது என்ன? கர்த்தா காரியம் ஏன் பண்றான்? போக்தாவை உத்தேசித்து தான் பண்றான். போக்தாக்காக தானே கர்த்தா காரியம் பண்றான். கர்த்திருவம் போக்திருத்துவம்னு ரெண்டு விஷயம், ரெண்டு ரெண்டு விதமான ஃபார்ம்ஸை நான் எடுக்கிறேன். நான் இதை செய்கின்றவன், இதை அனுபவிக்கின்றவன் ரெண்டு ஸ்டாண்ட் பாயிண்ட் இருக்கு. செய்கின்றவன் எதுக்காக செய்யறான்? அனுபவிக்கின்றவன் இதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் செய்யறான். கர்த்திருவமே போக்தாவை உத்தேசித்து தான் இருக்கு. அப்ப காரியம்னா வித்தியதே. ஏன்னா வேற ஒன்னும் போக்கியமே நான் வித்தியதே. அவன் போகம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாம் சேர்ந்து சுரூபத்துல ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். 13வது ஸ்லோகம். விஷம் திருஷ்டுவா அமிர்தம் திருஷ்டுவா விஷம் தியஜதி புத்திமான் ஆத்மானமிப்பி திருஷ்டுவா துவம் தியஜ அனாத்மானம் ஆதராத். வரிசையா திருஷ்டாந்தங்களா தான் கொடுத்துன்னு போறது. நான் சொன்ன மாதிரி இது நிதித்தியாசன கிரந்தம்ன்றதுனால அப்படி பார் இப்படி பார் அப்படின்னு சொல்றதுதான் இதனுடைய தாத்பரியம். இப்போ போன ஸ்லோகத்துல என்ன சொல்ல வந்தார்? இது ஏற்கனவே இதெல்லாம் மாத்திராமேவ உபஜீவந்தின்னு ஆனந்த ஸ்வரூபத்தினுடைய ஒரு சின்ன லேசம்தான் அப்படிங்கறத கடல் அலை அப்படிங்கிற திருஷ்டாந்தத்துல காமிச்சார். அடுத்ததுல பிஷ்டம் வியாபிய குடகான்னு சொல்லி இந்த குடத்துல இருக்கிற அமிர்தம் தான், அந்த மாதுரியம் தான் பிஷ்டத்துல போய் உட்கார்ந்துருக்கு. பிஷ்டத்துக்குன்னு தனியாக ஒன்னும் சுகம் இல்லப்பா. நீ உலகத்துல பாக்குற சுகம் ஆனந்தமானது சுரூபானந்தம் தான் அப்படிங்கறத அங்க சொன்னார். இப்போ எதிர்மறையாவே சொல்லிட்டார், தாரித்ரியம்னு சொல்லிட்டார். போன ஸ்லோகத்துல தரித்திரன்ற நிலைமை தான் அல்ப சந்தோஷம்ங்கிறது ஒன்னும் இல்லாததுக்கு சமம் அப்படின்னு ரொம்ப குறைச்ச ஆனந்தம் தான் அதுல அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த 13வது ஸ்லோகத்துல சொல்றாரு விஷம்னுட்டார். எதிர்மறையானதுப்பா அவனுக்கு இந்த விஷய சுகம் பண்றது. விஷம் திருஷ்டுவா அமிர்தம் திருஷ்டுவா விஷம் தெஜதி புத்திமான். அமிர்தம் ஒரு பக்கம் இருக்கு, விஷம் ஒரு பக்கம் இருக்குன்னா விஷத்தை போய் ஒருத்தன் எடுத்துப்பானா? புத்தி இருக்கிறவன் எடுத்துப்பானா? புத்தி இல்லாதவனா போய் எடுத்துப்பான். அமிர்தம்னே தெரியாதனால. அமிர்தம் தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் விஷத்தை தேடுவானுன்றதுதான் அங்க தாத்பரியம். ஏன்னா எல்லாரும் 99.3% பீப்புள் விஷய சுகத்தை தானே தேடி போயிட்டு இருக்கா. அப்புறம் நீ அவன் அத்தனை பேரும் புத்திமான் இல்ல, நீ ஒருத்தந்தான் புத்திமானான்னு கேட்கக்கூடாது. அவளுக்கு இது அமிர்தம்னே தெரியல, அதுதான் தாத்பரியம்.
என்ன ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட இதுல நெட்ல ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு துவைத்தி. பிரம்மமாக இருந்துட்டு தன்னை எதுவும் தெரியாம இருந்துட்டது, திடீர்னு ஆதிசங்கரர் வந்துதான் பிரம்மத்துக்கு பிரம்ம ஞானத்தை கொடுத்தாரா அப்படின்னு அவர் என்கிட்ட கேள்வி கேட்கிறார். ஏப்பா, பிரம்மத்துக்கு யாரும் பிரம்ம ஞானம் கொடுக்க வேண்டியது இல்ல. பிரகாச வஸ்து இது, ஜீவனுக்கு தான் ஞானமே ஒழிய பிரம்மத்துக்கு ஞானம் தேவையில்லை. அதனால ஜீவத்துவமே அஜ்ஞானத்துக்குள்ள இருக்கிறது தான். அஜ்ஞான நிவர்த்தி. யாருக்கு அஜ்ஞானம்னு ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்வியே ஆச்சாரியால் அட்ரஸ் பண்றாரு. அத கீதா பாஷ்யத்திலேயே யாரு கேட்கிறானோ அவனுக்கு தான் அஜ்ஞானம். அதை பத்தி நான் அந்த கேள்வியே நிரர்த்தகம்ட்ட. இப்படி ஒரு கேள்வி தேவையில்லை. ஏன்னா அஜ்ஞான காலத்துல அஜ்ஞானம் இருக்கு, ஞான காலத்துல அஜ்ஞானம் இருந்ததே இல்லைன்னு ஆயிடுது. அப்படி இருக்கிற ஒரு தன்மை இருக்கும் பொழுது, இல்ல அஜ்ஞானம்னே ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் பிரம்மன் தான், கிளம்பு, எல்லாம் வீட்டு கிளம்புன்னா போயிட முடியுமோ? எனக்கு புரியலையே, எனக்கு ஞானம் வேண்டி இருக்கேன்றதுக்கு ஒன்னும் என்ன. அதனால அது சொல்லி கொடுக்கறதுக்காக சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம ஞானியினுடைய தசையை எடுத்து இங்க பேசிட்டு இருக்கக்கூடாது. அது தன்மையே வேற. அது தெரிஞ்சப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு சாஸ்திரம் எந்த திருஷ்டியை காமிக்கிறதோ அது வழியாக பாருத. அப்பதான் அவனுக்கு ஞானம் ஏற்படுமே ஒழிய, ஞானி எப்படி பாக்குறான், அவனால் இப்படி பார்க்க முடியும்னு அவன் ஸ்திதி உனக்கு எப்படி புரியும்? ஞானம் என்னன்னு சரியா புரிஞ்சாதானே ஞானியினுடைய ஸ்திதி புரிய போறது. அதனால அது புரியும் போது புரியும், இப்ப இதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாவம் இருக்கணும். விஷம் திருஷ்டுவா அமிர்தம் திருஷ்டுவா விஷம் தியஜதி. புத்திமான். அதனால 99.3% பீப்புள் புத்திமான் இல்லையான்னா, அவன் புத்திமானா இல்லையாங்கிற கேள்வி நிரர்த்தகம். ஏன்னா அமிர்தம் விஷம் ரெண்டுத்தையும் தெரிஞ்சின்றவனை பத்தி தான் இங்க பேசுறார். அமிர்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்காதவனை நம்ம இப்ப இங்க கமெண்டே பண்ணல. இங்க ஞானியானவன் அமிர்தம்னு தெரிஞ்சுட்டவன் அவன் ஏன் விஷயத்தை தேட போறான்? புத்திமானா இருக்கிறதுனால அப்படின்னு. அதனால அமிர்தஸ்வரூபத்தை, அமிர்தம்ங்கிறது இந்த இடத்துல உயிரை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படிங்கிற அர்த்தத்துல திருஷ்டாந்தம். அப்ப இது விஷமைவ. அது மாதிரி ஆத்மானமப்பி திருஷ்டுவாத்வம் தியஜ அனாத்மானம் ஆதராது. அது மாதிரி ஆத்மாவை பார்த்து துவம் தெஜ அப்படின்னா நீ விடுன்னு அர்த்தம் இல்ல, உடனம் விட்டுருவையே அப்படின்னு அர்த்தம். என்னத்த? அனாத்ம விஷயங்களை நீ சுவாபாவிகமா விடதான் போற. ஏன்னா அது விஷம் இவதான். விஷம் தான், விஷத்துக்கு சமம் தானே. விஷம் என்ன பண்ண போறது? உன்னோட காலத்தை முடிச்சிட போறது. இங்க அனாத்ம விஷயங்கள் என்ன பண்றது? உன்னுடைய ஆத்ம வஸ்து மேல உனக்கு ஆத்ம ஞானத்துக்காக தான் ஜென்மாவே. இந்த ஒரு சரீரத்துல மட்டும்தான் மோட்சம்னு ஒண்ணு சித்திக்க முடியும். எந்த இடத்துல நம்ம செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பாசிபிளோ அங்கதான் செல்ஃப் நாலேஜும் பாசிபிள். என்னை பத்திய தீர்மானங்கள் இருக்கு. அதனாலதான் என் மூக்கு சின்னதா இருக்கு, என் முடி கொட்டி போயிடுத்து, என் உயரம் கம்மியா இருக்கு, இப்படி எல்லாம் துக்கம் வருது. நான் கெட்டவன், நான் நல்லவன், கண்ணாடி போய் நின்று இந்த இடத்துல இப்படி இருக்கு, அந்த இடத்துல இப்படி இருக்கு, இவா என்ன இப்படி பாப்பா, அவா என்ன பண்ணுவா, இதெல்லாம் என்ன தன்னை பத்திய கன்க்ளூஷன். அடுத்தவா இப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கிறதுலயும் தன்னை பத்திய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆசக்தி. இதெல்லாம் ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ தேவதைகளுக்கோ இருக்கான்னு தெரியல. ஏன்னா அது எதுவும் போய் கண்ணாடி முன்னாடி நிக்கிற மாதிரியும் தெரியல. அப்போ அந்த மாதிரி தன்னை பத்தி ஒரு கன்க்ளூஷன் இருக்கிறதுனால நான் யார் அப்படிங்கிற ஒரு ஞானமும் இங்கதான் சித்திக்க முடியும். ஆத்ம ஞானம். எங்க எந்த புத்தியில துக்கங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் தன்னை சுத்தி இருக்கோ அதுதான் அதுல இருந்து லிபரேட் ஆகிறதுக்கும் விடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற இடம். தொலைச்ச இடத்துல தேடுறதுங்கிற மாதிரி எங்க வெளிச்சம் இருக்கோ அங்க போய் தேட முடியாது. இருட்டா இருந்தாலும் தொலைக்கிற இடத்துலதான் தேடணும். அந்த மாதிரி ஆத்ம வஸ்துவ எந்த இடத்துல அஜ்ஞான பலம் இருக்கோ அப்படி இருக்கிற இந்த மனுஷ தேகத்துல இந்த உபாதியோட இருக்கிறவன் சுரூப ஞானத்தை அடைய முடியும். அப்படி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விடுறதுக்கு இந்த விஷய வாசனை காரணமாகுது.
அதனால விஷம் இவ விவேக சூடாமணிலேயே இது விஷம் விஷம்னு சொல்றார். ஏன்னா அதுவும் காலத்தை சாப்பிடுது. எப்படி ஒரு விஷம் உன்னோட ஆயுசுல மீதி இருக்கிற காலத்தை சாப்பிட்டுருதோ, அந்த மாதிரி நீ உனக்கு இத்தனை வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கு, ஜீவாத்மாவாக மனுஷனாக பிறந்து அதை சாப்பிட்டுருதோன்னோ அனாத்ம வஸ்துக்கள். ஆத்மான்னு ஒண்ணுத்த தேடணும்னு தெரியறதுக்குள்ளேயே 50 வயசு ஆயிடுது. 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோ இன்னொரு 15 வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு எல்லாரையும் செட்டில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆத்ம ஞானத்தை அடைவோம் அப்படின்னு ஏதோ நாளை என்றார் யாரே கண்டார்னு. உனக்கு என்ன தெரியும்? 65ல இருப்போமா இருக்க மாட்டோமா? புத்தி இப்ப எப்படி வேலை பண்ணோம்? குரு கிடைப்பாரா? அப்படியே கிடைச்சாலும் புத்திய அதுக்கப்புறம் என்ன சித்த சுத்தி சித்த நைஷ்சல்யம் அடைஞ்சு ஆத்ம ஞானத்தை அடைய முடியுமோ? அவ்வளவுதான். அப்படியே வியர்த்தமா போயிடுறது ஜென்மா. ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யா ஆச்சரியவச்சேனம் அந்யஸ்ருணோதி சுத்வாப்யேனம் ந வேத நச்சைவ கஷ்டிதுன்றார் பகவான். இத பார்க்கணும் எத்தனம் பண்றவனே ஒரு ஆச்சரியம். அவனுக்கு இந்த ஞானம் கிடைக்கிறது ஒரு ஆச்சரியம். அதை கிடைச்சி அடுத்தவனுக்கு சொல்றது ஒரு ஆச்சரியம். சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது ஒரு ஆச்சரியம். ஆத்மஸ்வரூபமே ஒரு ஆச்சரியம். இதை ஒருத்தனால புரிஞ்சிக்க முடியறதுங்கிறது ஒரு ஆச்சரியம். துவைத்த உலகம் தெரியும் பொழுது அதுல ஒரு அத்வைதத்தை பார்க்க முடியறதுங்கிறது ஒரு ஆச்சரியம். இப்படி எல்லாமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த ஞானம். அப்படி இருக்கிறத ஆத்மானமபி திருஷ்டுவாத்வம் தஜ அனாத்மானம் ஆதரா. இந்த ஆச்சரியமான ஆத்மாவை பிடிச்சுண்டு அனாத்ம வஸ்துல இருக்கிற புத்தி தானா விழுந்துரும் அப்படின்னு சொல்ல வரார். 14வது ஸ்லோகம். கட்டாவபாசகோ பானுஹு கடநாசேன நஷ்யதி தேஹாவபாசக சாட்சி தேஹநாசேன நஷ்யதி. கட்டாவபாசகா பானுஹு. சூரியனானவன் பல விஷயங்களை பிரகாசம் பண்ணிட்டு இருக்க. பானைய பிரகாசிக்க பண்றார். அப்போ சூரியனுடைய பிரகாசம் பானையில இருக்கு. பானை உடைஞ்சு போயிடுறது, சூரியன் போயிடுறதோ அதனால கடநாசே நஷ்யதி பானு. சூரியன் உடையறது இல்ல. அது மாதிரி தேகாவபாசக சாட்சி தேகநாசே நஷ்யதி. அந்த மாதிரி இந்த உடம்ப பிரகாசம் பண்ணிட்டு இருக்கிற சாட்சியானது உடம்பு போறதுனால போகிறதில்லை. தேகநாசம்ன்றத மட்டும் இங்க பிரதானமா ஏன் சொல்றதுன்னா தேகநாசத்தை நினைச்சுதான் நம்ம எல்லாம் துக்கப்படுறோம். ஆனா ஆத்மா தேகத்தை மட்டும் பிரகாசம் பண்ணல, வெளியில இருக்கிற உலகத்தையும் ஆத்மாதான் பிரகாசம் பண்றது. அடுத்தவா தேகத்தையும் ஆத்மாதான் பிரகாசம் பண்ணி காண்பிக்கிறது. ஸ்தூல ஜெகத்தையும் ஆத்மாதான் பிரகாசம் பண்ணி காண்பிக்கிறது. சூரியனையும் ஆத்மாதான் பிரகாசிக்க பண்றது. எப்படி கட்டாவபாசகா பானுகுன்னு சொல்லும் பொழுது வெறும் பானையை மட்டுமா சூரியன் பிரகாசிக்கிறது? பாலைகள் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது, களிமண்ணை பிரகாசிக்கிறது, இந்த உலகம் முழுக்க எல்லாத்தையும் அதுதானே பிரகாசிக்க பண்றது. அப்போ ஏன் பூமிக்கு வெளியில இருக்கிற சந்திரனையும் போய் உட்கார்ந்தா அதுவும் சூரிய பிரகாசத்தினாலதான் அங்க பிரகாசம். மார்ஸ்ல போய் உட்கார்ந்தா அதுவும் சூரிய பிரகாசத்தினாலதான் பிரகாசிக்க போறது. அப்போ இந்த பானை உடையறதுங்கிறது நமக்கு தெரியறது. ஏன்னா நமக்கு நேரம் இருக்கிற பானை அதை சூரியன் பிரகாசிச்சுட்டு இருக்கு. அப்போ சூரியனுக்கு இந்த பானை நாசத்தினால ஒன்னும் ஆக போறது இல்லை. ஏன்னா அது பாட்டு எல்லாத்தையும் பிரகாசம் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த தேகம், இந்த உபாதி, இந்த காரியகரண சங்காதம்னு சொல்லக்கூடிய இதுல இருக்கிற இந்திரியங்கள், மனசு, இதெல்லாம் இருக்கு. இல்லாம போயிடுறது. இல்லாம போறதுன்னா இருக்கே. அதாவது இந்த உடம்பு அப்படியேதான் இருக்கு, நாசமே ஆகல. கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் தெரியறது. ஆனா இதுல பிரகாசிக்கலையே ஆத்மா. இறந்து போயிட்டான்னு சொல்றோமே அப்படின்னா ஆத்மா பிரகாசிக்கலன்னு இல்லப்பா. அஸ்தித்வம் தான் ஆத்மா. சூக்ஷ்ம சரீரம் அங்க இல்ல. அப்போ அவ்வளவுதான். எதுல பிரதிபலிக்கிறதோ ஆத்மஸ்வரூபம், அந்த சூக்ஷ்ம சரீரமான மனசு, புத்தி,
பிராணன், இந்திரியங்கள், இவையெல்லாம் சூக்ஷ்ம இந்திரியங்கள், இதெல்லாம் சூக்ஷ்ம சரீரம்னு பேர். அந்த சூக்ஷ்ம சரீரம் இப்போ இந்த ஸ்தூல தேகத்துல இல்லாததுனால இந்த தேகத்துல சேஷ்டை இல்லை. அதனால ஆத்மா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பிரகாசிக்கின்ற அந்த கரணங்கள் அத அங்க இல்லாம போகிறதுனால அது உனக்கு சேஷ்ட தெரியலையே ஒழிய ஆத்மா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அஸ்தி வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்றதே ஆத்மால இருந்து வரக்கூடிய சத்தாதான். அது சுரூபத்துல இருந்தான் வர்றது. எப்படி சொப்னத்துல பல விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஆத்ம வஸ்துல தான் சொப்னம் தெரியறதோ, விருத்தித்துவம் அங்க மித்யா, விருத்தியில பிரதிபலிக்கிற பிரம்மமானது, சைதன்யமானது சொப்னமாக தெரியறது. அதே மாதிரி ஜாகிரத அவஸ்தையிலையும் வேக்கன் ஸ்டேட்லயும் தெரிகின்ற உலகம் ஆத்மஸ்வரூபத்தினுடைய பிரதிபிம்பமாக உலகம் முழுக்க பிரகாசிக்கிறது. சொப்னம் மாதிரியே தான். சொப்னத்துல வரக்கூடிய எந்த ஒரு பொருள், எந்த ஒரு அனுபவமும் நம்மளுடைய புத்தியிலேருந்து தள்ளி இல்லை, சுரூபத்திலேருந்து தள்ளி இல்லை. பார்க்கும் பொழுது வேணா எல்லாம் தனித்தனியா தெரியறதே ஒழிய, ஆனா அதெல்லாம் நம்ம அதே சுரூபத்துல தானே இருக்கு. அது மாதிரி ஜாகிரத அவஸ்தையிலையும் எந்த ஒரு பொருளும் நம்ம சுரூபத்திலேருந்து தள்ளி இருக்கோ இல்ல, எல்லாமே சுரூபத்தினால வியாபிக்கப்பட்டுதான் இருக்கு. பிரதிபோத விதிதம் மத்தம்னு ஒரு போதத்திலையும் ஆத்மவஸ்து தான் பிரகாசிச்சுட்டு இருக்கு. அதை தவிர வேற சத்தாவே கிடையாதுங்கிறதுனால எதுவுமே ஜடப்பொருள் நீ எதை சொல்றியோ, எது ஜடம் ஜடம்னு ஒண்ணு சொன்னேன்னா அந்த ஜடப்பொருள் உன் சுரூபத்தினால வியாபிக்கப்படுறதுனாலதான் அந்த ஜடத்துவம் உனக்கு ஒரு பொருளானது சித்திக்கிறது. ஆத்ம சைதன்ய பிரகாசம் இல்லாம ஜடம் எங்க தெரிய போறது? அதனால ஜடம்னு ஒன்னே கிடையாது. ஏன்னா அங்க சேதன வஸ்து இருக்கும். சேதன வஸ்துவினுடைய ஒரு சேதன வஸ்து வியாபிச்சுதான் ஜடம் பொருள் உனக்கு வாசிக்கிறது. அப்போ அந்த பிரகாசம் ஆத்ம பிரகாசம் தான். அதனாலதான் அஸ்தித்வம் பானத்துவம் ரெண்டுமே ஆத்மாதான் கொடுக்கறது. அப்படிங்கிறதுனால இங்க என்ன சொல்ல வர்றார், கட்டம் போறதுனால பானுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி ஆத்மஸ்வரூபம் இது போகுதுங்கிறதுமே ஒரு மித்தியாதான். அது இருக்குங்கிறது மித்தியானா போகிறதும் மித்தியா தானே. அதனால உடனே அது போறது போனது தானே அப்படின்னு உடனே நம்ம இதுல என்ன பிரச்சனை வந்துடுறதுன்னா, அதெல்லாம் சரி ஆத்மா பிரம்மன் அது ஏதோ பூர்ணமா இருந்துட்டு இருக்கு. ஆனா நான் இது உடம்பு போறதுங்கிறது போகிறது தானே, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு எதுப்பா சந்தோஷம்? அதுலதானே பிரச்சனை. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா நீ ஒன்னும் தியாகம் பண்ணிட்டு பிரம்மன் அறிய வேண்டியது இல்லை. பிரம்மத்தை அறியறது உன் சுரூபம். அது உன் சுரூபத்தை அடையறதுக்கு கரும்பு தின்ன கூலியா வேணும். அதனால ஆனந்த சுரூபத்தை அடையிறது உன்னுடைய சுவாபாவிக பிரவிற்த்தி. நீ வேண்டாம்னாலும் அதை தேடிதான் ஓடிட்டு இருக்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 15வது ஸ்லோகம், நிராகாரம் ஜெகத் சர்வம் நிர்மலம் சச்சிதாத்மகம் துவைதாபாவாத் கதம் கஸ்மாத் பயம் பூர்ணஸ்ய தேவதா. நிராகாரம் சர்வம் ஜெகத் சச்சிதாத்மகம் நிர்மலம் துவைத அபாவாத் பூர்ணஸ்யதே கதம் கஸ்மாத் பயம் வத. ஜெகத்தான ஜாயத்தே கச்சதி, அதான் ஜெகத்து. பிறக்கிறது போகிறது, பிறக்கிறது போகிறது ஜெகத்து. பிரபஞ்சா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 5 எலிமெண்ட்ஸ் இருக்க, பிருத்திவி அப்போ தேஜோ வாயு ஆகாசம்னு இந்த 5 சேர்ந்து உருவானதுனால பிரபஞ்சம் அப்படின்னு பேரு. அதுதான் ஜெகத்துன்னு சொல்றோம். அந்த ஜெகத்து சர்வம் நிராகாரம் நிர்மலம் சச்சிதாத்மகம். எது உனக்கு ஜெகத்தா தெரியறதோ, பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கையா தெரியறதோ, அதுவே நிராகாரம் தான். அது ரூபம் இல்லாததுதான்.
அது அழுக்கு இல்லாத மலம் இல்லாததுதான். ஏன்? அது சச்சிதாத்மகம், சதாத்மகமாகவும் சத்தாகிய சித்தாத்மகமாகவும் இருக்கிறதுனால இந்த ஜெகத்தானது நிராகாரம் நிர்மலம். ஜெகத்துன்றது எனக்கு தெரிகின்ற ஒரு உலகம். பெரிய சூரியன் தெரியறது, சந்திரன் தெரியறது, பூமி தெரியறது, மரங்கள் தெரியறது, மனுஷர்கள் தெரிகிறார்கள், உயிரினங்கள் தெரியறது. அதை தவிர புத்தியில எனக்கு பல விருத்திகள் ஏற்படுறது, சுகம் உண்டாருது, துக்கம் உண்டாருது, கோபம் ஏற்படுறது. இத்தனை அனுபவங்களும் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்குன்னு நான் சொல்றேன்னாலே அதுக்கு ஒரு ஆகாரம் இருக்குன்னு தான் அர்த்தம். இதுதான் மரம்னு சொல்றேன், அது மலைன்னு சொல்றேன், அது சூரியன்னு சொல்றேன், இது பலகான்னு சொல்றேன், இது புஸ்தகம்னு சொல்றேன், இது காலுன்னு சொல்றேன், இது கைன்னு சொல்றேன், இது கோபம்னு சொல்றேன், இது சுகம்னு சொல்றேன், இது அழுகைன்னு சொல்றேன். ஏதோ ஒண்ணு சொல்றேன்னா அதுல ஒரு குணம் இருக்கிறதுனால, ஒரு ஆகாரம் இருக்கிறதுனாலையும் தானே அதை பத்தி சொல்ல முடியறது என்னால. அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. மரம்னு சொன்னா இது ஒண்ணு வருது. வாகர்த்தா இவ சம்பிருக்தம்னு ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருள் நிக்கிறது மனசுல. அது எப்படி நிராகாரமாகும்? எப்படின்னா அத விசாரம் பண்ணும் பொழுது அது வாக்காலம்பனமாக மாறிடுறது. நாமதேயம். வாச்சாலம்பனம் விகாரோ நாமதேயம். ஏன்னா ஒரு பொருளை எடுத்துட்டேன்னா அது என்னது? நீ இப்ப குணம்னு சொன்னியே, அந்த குணம் குணியில இருக்கா? குணம் எங்க இருக்கு? குணம் இருக்கிற வஸ்து குணி இருக்கே, அந்த குணிக்கும் குணத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆத்தியாசிக சம்பந்தம் தான் அதுன்றது நிர்ணயம் பண்றது சாஸ்திரமே பண்ணுது. குணிக்கும் குணத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் எப்படிப்பட்ட சம்பந்தம்? அந்த குணி குணவத்தா இருக்கா? குணவத்தா அதுவுமே ஒரு குணவத்தா இருந்து அதுல இந்த குணம் இருக்கா? இல்ல அது நிர்குணமாக இருந்து அதுல இந்த குணம் உட்கார்ந்துருக்கா? நிர்குணமத்தா இருந்தா அதுல எப்படி இந்த குணம் உட்கார முடியும்? எப்படி அது ரெண்டும் சம்பந்தப்படும்? அதுதான் சமவாய சம்பந்தம்னு சொல்றான் வைசேஷிக நையாயிகாலாம். இது சமவேதமா இருக்கு. இது ரெண்டும் குணமும் குணியும் எப்பவுமே ஒன்னா இருக்கு. அது ஒரு சம்பந்தம், அது ஒரு தனி பதார்த்தம்ன்றான். அது கல்பிதமான ஒண்ணுதான். ஏன்னா அது உனக்கு பிரத்யட்சமாக போறது இல்ல. சேர்ந்து இருக்குன்ற வச்சுட்டு நீ ஒரு நிர்குணமா அது ஒரு பதார்த்தம் இருக்கு, அந்த பதார்த்தத்துக்கு இது குணம் இருக்கு, அந்த ரெண்டுக்கும் நடுவுல சமவாய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. அதுல என்ன கேள்வி வந்துடுறதுன்னா, சமவாயமே ஒரு பதார்த்தமா இருக்கிறதுனால குணி நிர்குண குணிக்கும் சமவாயத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சமவாயத்துக்கும் குணத்துக்கும் என்ன சம்பந்தம்ங்கிற கேள்வி வந்துடுறது. அது இன்னொரு சமவாயம் ஆகுமா அப்படின்ற கேள்வி. இப்படி எல்லாம் அங்க பிரச்சனை வர்றது. அதனால இந்த குணங்களை விசாரம் பண்ணும் பொழுது, ரூபத்தை விசாரம் பண்ணும் பொழுது, ஆகாரங்களை விசாரம் பண்ணும் பொழுதும் அத தற்காரண அதான் பகவத்பாதாள் பாஷ்யத்துல சொல்லும் பொழுது, ஒரு பொருள் காரியமாக இருக்கு, அது அதனுடைய காரணத்திலேருந்து அனன்யமாக இருக்கு. அந்த காரணத்தை எடுத்துட்டேன்னா அதுவுமே அதனுடைய காரணத்திலேருந்து அனன்யமாக இருக்கு, அது காரியமாக இருக்கு. ரெண்டாவது லெவலை தாண்டி இருக்கிற அந்த காரணத்தை எடுத்துட்டேன்னா அதுவுமே காரியம்னு தெரியறது, அது வேற ஒரு காரணத்தினால் ஆனதுன்னு தெரியறது. என்ன மாடர்ன் சயின்ஸ் படி இந்த துணின்னு எடுத்துட்ட, என்ன இது என்னன்னு கேட்டா துணினா என்ன? இது வரைக்கும் இவ்வளவு பெருசானா இல்ல யான் தான் துணி. அப்புறம் அதுல ஃபேப்ரிக், அது யான், ஃபேப்ரிக், ஃபைபர், அப்புறம் மாலிக்யூல், அப்புறம் ஆட்டம்னு காரிய காரணம் காரிய காரணம் காரிய காரணம்னு போயிட்டே இருக்கு. சத்தாலதான் போய் நிக்கிறது. ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்தோம்னு நினைக்கிறாங்க. அப்போ சாகாரமா இருக்கிறது எல்லாம் நம்ம விசாரம் பண்ணா நிராகாரமா ஆயிடுறது. எல்லாம் சத்தா மட்டும்தான். அது ஒண்ணுதான் அதை ஃபர்தர் டிவைட் பண்ண முடியாம இருக்கு. அதனால இந்த ஜெகத்து முழுக்க ஜெகத்தா தெரியறது எல்லாம் விசாரத்துல நிராகாரம் ஆயிடுது, நிர்மலம் ஆயிடுது. ஏன்னா மீதி இருக்கிறது என்னங்க? சத்துதான், அஸ்தித்வம் தான். சத்தாமா
சத்தா மாத்திர ஸ்வரூபத்தினுடைய அது ஜடமா அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. சத்தா மாத்திரம் நீ சொன்னேன்னா அந்த சத்தாங்கிறது ஒரு ஜடப்பொருளா அப்படின்னா, ஜடப்பொருள்ன்றதே ஒண்ணு இருக்க முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சைதன்ய பிரகாசத்துல பிரதிபலிக்கிறது தான் ஜடம். அனுபாதி. ஜடம்னாலே அனுபானம் இருக்கணும். அப்பதான் அது ஜடம்னு ஒரு பொருள். இன்ஃபேக்ட் எதெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் ஜடம்தான். தெரியாம இருக்கிறது எதுன்னா சின்மாத்திரம். ரெண்டு பொருள் இருந்தாதான் ஒரு ஜடம் சைதன்யம்னு இருக்க முடியும். ஒரு பொருள் இருக்குன்னா அது ஜடமாக இருக்கவே முடியாது. ஏன்னா ஜடமா காண்பிக்கிறதுக்கு சைதன்யம் தேவை. அப்போ ஒரே பொருள் தான் இருக்குன்னா அது சைதன்ய மாத்திரமாக தான் இருக்கான் இருந்தாலும் அப்படின்ற பொழுது சத்தாதான் சித்து. ஏகமேவா துவிதீயம்னு சொல்றது. அதனாலதான் வேதம். அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் இருக்கே, சச்சிதாத்மகமான ஸ்வரூபம், அதுதான் இந்த ஜெகத்தாக இருக்கு. துவைதாபாவாத், அது தவிர வேற ஒண்ணுமில்லை. அதனால என்ன ஆயிடுத்து, தே பூர்ணஸ். அப்போ ஒண்ணுதான் இருக்குன்னா அது நீயாதான் இருக்க முடியும் இல்லையா? ஏன்னா நீன்றது இந்த தேகம் கிடையாது, புத்தி கிடையாது, மனசு கிடையாது, இந்திரியம் கிடையாது. சத்து சித்துன்னு சொன்னமே அந்த சைதன்ய மாத்திரம் தானே இருக்கிற ஒரே வஸ்து. மத்தெல்லாம் அத்தியஸ்தமான ஆக தெரியறதுதான். அப்போ பூர்ணம்னா என்ன? இருக்கிறது ஒண்ணுதான்னா அது பூர்ணம், அவ்வளவுதான். பூர்ணம்னா ஒண்ணு எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சேர்ந்தது, அதுக்குள்ள போய் வியாபிச்சு இது உட்கார்ந்து இருக்குன்னா அது துவைத்தமாயிடும். ஏன்னா எதுக்கு உள்ள போறதோ அது ஒண்ணு தனி, போயிட்டு இருக்கிறது உள்ள போகிறது ஒண்ணு தனி. வியாப்தமாக இருக்குன்னா எதை வியாபிக்கிறதோ அந்த பொருள் தனி, எது வியாபிச்சுன்னு இருக்கோ அது தனின்னு துவைத்தம் வந்துடும். அப்போ இந்த வியாபிக்கிறது அது இதெல்லாம் இருக்கிறது ஒண்ணுதான்னா அப்புறம் என்ன வியாபிக்கிறது? அது சர்வ வியாபி பூர்ணம். பூர்ணம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒரே வஸ்து தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அது பூர்ணம் தானே டிஃபால்ட்டா. அப்படி இருக்கும் பொழுது பயத்துக்கு என்ன இருக்கு? உதரமந்தரம் குருதே அத்ததஸ்ய பயம் பவதி துவைதாத்தி பயம் பவதி. பயம்ங்கிறது உபலட்சணம். எல்லா விதமான ஒரு எமோஷன்ஸும் அங்க ரிசால்வ் ஆயிடுறது. பயம், சந்தோஷம், என்ன அப்புறம் அசூய, எந்த விதமான எமோஷனுக்கு இடம் இல்லை. ஏன்னா இன்னொன்னு இருந்தா தானே ஒரே வஸ்துங்கிற பொழுது ஸ்டில் ஆயிடுறது. எப்படி சமுத்திரம் இருக்கோ அந்த மாதிரி. அதுதான் அனந்தம். ஏன்னா அதுக்கு முடிவு கிடையாது. காலத்துக்கு அப்பாற்பட்டதுக்கு எங்க முடிவு? காலத்துக்குள்ள இருந்தா தானே முடிவு, ஆரம்பம்லாம். காலமே எதுல இருக்கோ அந்த வஸ்து அதான் அனந்தம்னு சொல்றது. அப்போ அதுதான் ஆனந்த ஸ்வரூபம். இந்த ஆனந்தம் வேற, விஷய சுகம் வேற அப்படின்னு பார்த்தோம். நம்ம அடுத்ததுல பார்ப்போம் 16 ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.